இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது நானே கண்டிப்பாக கொஞ்சம் கண் கலங்கிட்டேங்க. அதில் நிறைய பேர் போய் இதெல்லாம் ட்ராமா அப்படின்லாம் மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கிறது கீழே. பட் உண்மை என்னன்னா, அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க. அது எனக்கு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. என்னன்னா, ஒரு பூ ஒண்ணு எடுத்துன்னு வந்தாங்கங்க. மாயாட்ட குடுத்தாங்க. "வீட்ல காய்ச்ச பூ உனக்கு குடுக்குறேன்" அப்படின்ட்டு. இதுதாங்க அந்த தாயின் பாசம். எவ்வளவு பொருள் சேர்த்தாலும், எவ்வளவு பொருள் சேர்த்தாலும், அந்த தாய்க்கு வந்து அதெல்லாம் தெரியாது. தான் குழந்தைங்க அப்படிங்கிற அந்த பாசம் இருக்குல்ல, அதுக்கு வலி, அதுக்கான அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் யாரும் தயவு செஞ்சு கேலி கிண்டல்லாம் பண்ணாதீங்கங்க. உங்களுக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருக்கு, புடிக்கல. அது செகண்டரி. கேமா பொறுத்தவரைக்கும் நம்ம இவங்க ஜெயிக்கணும்னு நெனைக்கிறோம். இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு அது இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நெனைக்கலாம். ஆனா இவங்க தோத்தே ஆகணுங்கிற உரிமைலாம் யாருக்குமே கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. ஹாஸ்டல்ல இருந்திருக்காங்க போல இருக்கு. எல்லாருக்கும் விசிட்டர்ஸ் வருவாங்க போல இருக்கு. இவங்களுக்கு வந்து 2 வருஷம் வரவே இல்லையாம். எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும் பாருங்க. இது என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நானும் ஒரு ஹாஸ்டல்ல தான் இருக்கிறேன். இதெல்லாம் சில பேருக்கு ஆச்சரியமா கூட இருக்கும். நான் வாரம் ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை தான் நானே என் ஃபேமிலிய பார்க்குறேன். இப்படி இருக்கும்போது அந்த அம்மாவின் பாசம் என்னால கண்டிப்பா உணர முடிஞ்சுது. மாயா வந்து அவங்க அம்மாட்ட கூட சரியா பேசல. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அவங்க தங்கச்சி சொல்றாங்க, அக்கா சொல்றாங்க, உனக்காக தானே அம்மா வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களால கொஞ்சம் நடக்க கூட முடியல. ஏதோ அடி கூட பட்டிருக்கு போல இருக்கு. அந்த வலிய தாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா பேச தொடங்குனாங்கன்னா, மாயா எவ்வளோ ஸ்ட்ராங்கு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களும் அழுவுறாங்க. அவங்க அழுவுறத பார்த்த உடனே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, "ஏய் நீ அழாதடா. அப்புறம் நீ அழுதுன்னு நானும் அழுதுருவேன்." இது வந்து பயங்கரமான ஒரு எமோஷனா இருந்தது. இதெல்லாம் கேலி கிண்டல் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் கேலி கிண்டல் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு உரிமை கிடையாது. அது தாயின் பாசங்கிறது ஈடு இணை இல்லாதது.